உலக மக்களே வணக்கம். டிரைவர் வண்டியை நிறுத்து. என்ன சார் ஓரம் நிப்பாட்டியா? என்னையா கூட்டமாக இருக்குது? இல்லை கேட்டு வரேன் சார். என்னையா கூட்டமாக இருக்கீங்க? ரோட்டை மறைச்சிருக்கீங்க, ரோட்டை விடுங்கயா சார். நீங்களா மேடம்? என்ன மேடம் பிரச்சனை சார்? உங்கள் 3 நாள் திருவிழா, 3 நாளைக்கு ரேடியோ போட்டு நம்ம பசங்களை படிக்கவே விட மாட்டாங்க. கொஞ்சம் சவுண்டை குறைச்சி வைனாலும் குறைச்சி வைக்க மாட்டாங்க. கொலையை அங்கிட்டு திருப்பினாலும் திருப்ப மாட்டேன்றாங்க. ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க சார். அப்படியா? இந்த சார்கிட்ட சொல்கிறேன் சார். ஸ்கூல் இருக்குது, சரி, பக்கத்தில் கோயில் இருக்குது, சரி, உங்கள் ரேடியோ போட்டு பசங்களை படிக்க விட மாட்டாங்களா சார்? அதனால் டீச்சரு, வாத்தியார், ஊராட்சி மன்ற தலைவரோட சண்டை பிடிச்சிருக்காங்க. அப்படியா? அவர் கூப்பிடு, ஊராட்சி மன்ற தலைவர் கூப்பிடு. சார் வணக்கம். என்னையா அப்படி பண்ணுறீங்க? எப்படி பசங்க படிப்பாங்க சார்? இது நாங்கள் வருஷம் திருவிழா கொண்டாடுறது சார். ஆமையா, வருஷம் கொண்டாடுறீங்க. பசங்க எப்படி படிப்பாங்க? 3 நாளைக்கு ரேடியோ போட்டுக்கலாம்ல? ஆமாம் சார். 3 நாளைக்கு பசங்க எப்படி படிப்பாங்க? அதுக்கு நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? வாடிக்கை குலதெய்வம் சார். அப்படியா? இந்த ஸ்கூல் பிள்ளைய போகிறான், டீச்சர் கூப்பிடு. டீச்சர், இந்த ஸ்கூல் பிள்ளைய போகிறோம், பக்கத்து கிராமத்துக்கு போய் படிக்க வைங்க. 3 நாளைக்கு அங்கே போய் படிக்கிட்டேன், சரிங்களா? ஊராட்சி மன்ற தலைவரே வணக்கம். அவரை கொண்டு போய் இந்த குழந்தைய பூரா பக்கத்து கிராமத்தில் ஒரு 3 நாளைக்கு படிக்க வைங்க. சரிங்க சார். அண்ணே, இல்லையா 3 நாளைக்கு அங்கே எப்படி போய் படிக்க வைக்க முடியும்? அப்புறம் சார், அண்ணே அங்கே போய் படிக்க வைக்கணும்டா. வண்டிக்கு பெட்ரோல் போடணும், ஆட்டோ பிடிக்கணும், வண்டி வாடகை காசு கேட்பாங்க, திருப்பி பொலிசாக போய் ஏற்றிக்கிறேன்னு பல செலவு வரும்னே சார். இந்த மாதிரி ஏன் சார் இம்சை கொடுக்குறீங்க? கோயில் அன்னைக்கு வருத உங்களுக்கு கடவுளுக்கு காசு கொடுப்பார்ல, வாங்கி செலவு பண்ணுங்க. ஓகேவா பிரதர்? கடவுள் என்னைக்கு சார் கணக்கு கொடுத்தாரு? நாங்கள் தானே சார் கடவுளுக்கு கொடுக்குறோம். எது கடவுளுக்கு கொடுக்குறீங்க சொல்லுங்கள் பிரதர். அதான் முடியாது. 3 நாளைக்கு அங்கே போய் படிக்கலண்டா உங்கள் ஸ்கூலில், உங்கள் ஊர் ஸ்கூலை சீல் வச்சுருவோம்.